Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா எல்லாருமே சிவில் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருக்கா ஜோ சிவில் ஃபார்முலா சீரிஸ் தான் படிச்சுட்டு பார்க்குறோம். அதில் ஷீட் நம்பர் 24 பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 23 ஷீட்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து பக்காவாக முடிச்சிட்டோம். அந்த 23 ஷீட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத எந்த ஆர்டரில் படிக்கணும், சிவில் ஃபார்முலாஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எனக்கு ஷீட் நம்பர் 24 போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூட மென்ஷன் பண்ண வேணாம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கொடுக்குற விஷயம் வந்து அவங்க ரீச் ஆகுதா, அதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். இப்போ லைவ் டெஸ்ட்லாம் எடுத்தோம்னா லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மார்னிங் ஜியோடெக்னிக்கல் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணும்போது அப்போ ஓகே ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ நமக்கு அடுத்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு வரும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா சீரிஸுமே வந்து ஃபர்தராக அவங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கம்ப்ளீட்டர்ஸாக இது வந்து ஓகே இது கரெக்டாக இருக்கல, ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொண்டு போகலாம். ஓகேப்பா, வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஜோ சிவில் ஃபார்முலா சீரியஸ் ஷீட் நம்பர் 24. இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் கர்வ். லென்த் ஆஃப் கர்வ் என்ன டினோட் பண்ணுவாங்க, எல்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா பை ஆர் டீட்டா டிவைடட் பை 180 டிகிரி. என்னது பை ஆர் டீட்டா டிவைட் பை 180 டிகிரி. இதில் ஆர் அப்படிங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வ், டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். முடிஞ்சா பை ஆர் டீட்டா டிவைட் பை 180 டிகிரி. இன்னொரு டைம் லென்த் ஆஃப் கர்வ் எல் ஈக்குவல் டு பை ஆர் டீட்டா டிவைட் பை 180 டிகிரி. இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லுங்கள், லென்த் ஆஃப் கர்வ் எல் ஈக்குவல் டு பை ஆர் டீட்டா டிவைட் பை 180 டிகிரி. முடிஞ்சா ரெண்டாவது டேஞ்சன் லென்த். ரெண்டாவது டேஞ்சன் லென்த்தை டீன்னு டினோட் பண்ணுவாங்க. ஆர் டேன் டீட்டா பை 2, ஆர் டேன் டீட்டா பை 2. இன்னொரு டைம் ஆர் டேன் டீட்டா பை 2. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வ், டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ரெண்டு ஃபார்முலா சொல்லலாமா, லென்த் ஆஃப் த கர்வ் பை ஆர் டீட்டா பை 180 பை ஆர் டீட்டா பை 180. அதே டேஞ்சன் லென்த்து டி ஈக்குவல் டு ஆர் டேன் டீட்டா பை 2. ஓகேவா, இதில் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வ், டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அதுக்கப்புறம் லாங் ஹார்டு. லாங் ஹார்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோதான். லாங் ஹார்டு அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா 2r sin டீட்டா பை 2. இது என்ன பார்த்தோம், r tan டீட்டா பை 2 பார்த்தோமா. இதில் 2r அப்படின்னா sin டீட்டா பை 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட்டு டேனு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட்டு டேனு, லாங் ஹார்டு சைனு, இங்கே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கலாம். டேஞ்சன்ட்டு டேனு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ இங்கே டேனு வந்துச்சுன்னா சாருக்கு என்ன வரும், இது வந்து லாங் ஹார்டுன்னு என்ன சொன்னேன், ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னா. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா சைனு அப்படின்னு ஞாபகம் வச்சு. லாங் ஹார்னா ஸ்ட்ரெயிட் லைனு, ஸ்ட்ரெயிட் லைனா சைனு. டேஞ்சன் லென்த் அப்படின்னா என்னது டேனு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டேஞ்சன் லென்த்னா டி ஈக்குவல் டு ஆர் டேன் பை பை 2, ஐ மீன் டேன் டீட்டா பை 2. அது இது லாங் ஹார்டு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கு என்னது லாங் ஹார்னா எல்சின்னு கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 2r sin டீட்டா பை 2. கிளியரா, இந்த மூணு ஃபார்முலா வந்து ரிவைஸ் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த கர்வ் எல் ஈக்குவல் டு பை ஆர் டீட்டா பை 180. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வ், டீட்டா வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அவ்வளோதான். டேஞ்சன் லென்த் டி அப்படின்னா என்ன, டேன் டீட்டா வரும். அப்போது ஆர் டேன் டீட்டா பை 2. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வ், டீட்டா வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அதுக்கப்புறம் என்னது லாங் ஹார்டு. லாங் ஹார்னா எல்சி அப்படின்னு வச்சுக்கலாம். லாங் ஹார்னா ஸ்ட்ரெயிட் லைன், அப்போது 2r sin டீட்டா பை 2. மூணு ஃபார்முலா முடிஞ்சா. அடுத்து நாலாவது வந்து என்ன அப்படின்னா மிட் ஆர்டினேட்ஸ். மிட் ஆர்டினேட்ஸ்னா எம்னு வச்சுக்கலாம். இது ஃபார்முலா வந்து r இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. r இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. இன்னொரு டைம் r இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. ஓகேவா. அடுத்து ஃபிஃப்த்து எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் ஈன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் ஈன்னு வச்சுக்கலாம். ஆர் சீக்கன் டீட்டா பை 2 மைனஸ் 1. ரெண்டு ஃபார்முலா கம்பேர் பண்ணலாமா. மிட் ஆர்டினேட்ஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ். என்னது மிட் ஆர்டினேட்ஸை எம் டினோட் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸை ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. மிட் ஆர்டினேட்ஸ்னால் என்ன, ஆர் ரெண்டுக்குமே ஆர் தான் வெளியில் வருது. அங்கே ஆர் 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. இங்கே எக்ஸ்டர்னல் வெளியில் போகிறதுனால இங்கே வந்து இங்கே வெளியில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இன்ட்டு சீக்கன் டீட்டா பை 2 மைனஸ் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. எக்ஸ்டர்னல் வெளியில், அப்போ வெளியில் வந்துடுது. அப்போ சீக்கன் டீட்டா பை 2 மைனஸ் 1. ரெண்டு ஃபார்முலா கிளியரா. இப்போ அந்த 5 சேர்த்து சொல்லிடலாமா. லென்த் ஆஃப் த கர்வ் எல் ஈக்குவல் டு பை ஆர் டீட்டா பை 180 டிகிரி. அதுக்கடுத்து டேஞ்சன் லென்த் டி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டேன் டீட்டா பை 2. அதுக்கப்புறம் வந்து லாங் ஹார்டு எல்சி அப்படின்னு சொல்லலாம். அது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறனால 2r sin டீட்டா பை 2. முடிஞ்சா. அடுத்து மிட் ஆர்டினேட்ஸ் அப்படின்னா எம் டினோட் பண்ணுவாங்க. ஆர் 1 மைனஸ் காஸ் டீட்டா பை 2. அடுத்து எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் ஈ டினோட் பண்ணலாம். நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் ஈ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு
அது எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்துடும். அப்போ சீக்கன் டீட்டா பை 2 -1. 5 ஃபார்முலா கிளியரா? அப்படியே வந்து எழுதி பார்த்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. 6th ஃபார்முலா என்ன? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். டாக்கோமெட்ரிக்கில் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் D = KS + C. KS + C. K அப்படிங்கிறது மல்டிபிள் கான்ஸ்டன்ட், சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், எஸ்ங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட். அதாவது டாப் ரீடிங் பாட்டம் ரீடிங், ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டாக்கோமெட்ரிக்கில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் D = KS + C. K அப்படிங்கிறது மல்டிபிள் கான்ஸ்டன்ட், சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், எஸ்ங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட் டாப் பாட்டம் ரீடிங். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் கான்ஸ்டன்ட் K = மல்டிபிள் கான்ஸ்டன்ட் K = F/I. K = F/I. F அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த், ஆப்ஜெக்டிவ் லென்த்தோட ஃபோக்கல் லென்த்து. I அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஸ்டேடியாக ரீடிங். I அப்படிங்கிறது ஸ்டேடியாக ரீடிங். அதுக்கப்புறம் வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் C = F + D. மல்டிபிள் கான்ஸ்டன்ட் என்ன? K = F/I. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் C = F + D. F அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த்து ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, Dங்கிறது டிஸ்டன்ஸ். F அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, அதுக்கப்புறம் வந்து Dங்கிறது டிஸ்டன்ஸ். லாஸ்ட் ஃபார்முலா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக பேக் பியரிங் -4 பியரிங் = 180 டிகிரி தான். ஆனால் இது இப்படி தான் நார்மல் ஈக்குவேஷன். என்ன அப்படின்னா பேக் பியரிங் = 4 பியரிங் ± 180 டிகிரி. எதுக்காக ±4 அப்படின்னா மேபி லோக்கல் அட்ராக்ஷன் இருந்துச்சு. லோக்கல் அட்ராக்ஷன் என்ன? அந்த பியரிங் பண்ணும்போது லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும்ல, போல்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்கும் போது அந்த மேக்னெட்டிக் நார்த் வந்து மாறும். அது மாறும் போது அந்த லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் தான் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ± அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? பேக் பியரிங் = 4 பியரிங் ± 180 டிகிரி. இதான் ஈக்குவேஷன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 24. அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லென்த் ஆஃப் கர்வ் L டினோட் பண்ணுவாங்க பை R β/180. R அப்படிங்கிறது லென்த் ஆஃப் கர்வ், டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். முடிஞ்சா? இரண்டாவது டேஞ்சன்ட் லென்த் D = டேஞ்சன்ட் லென்த்னா என்ன? tan θ/2 வரும். அப்போ R × tan θ/2. அதில் Rங்கிறது நமக்கு என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வ். அதுக்கடுத்து டேஞ்சன்ட் லென்த்துக்கு அப்புறம் தேர்ட் லாங் ஹார்டு. லாங் ஹார்டு அப்படின்னா LC டினோட் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போது 2R sin θ/2. சைன் வரலாம், ரெண்டாவது முன்னாடி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது என்ன பார்த்தோம்? மிட் ஓர்டினேட்ஸ். M டினோட் பண்ணுவோம் R × 1 - cos θ/2. R × 1 - cos θ/2. அது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா E = R. எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்துடும். அப்போ சீக்கன் θ/2 -1 அப்படின்னு ஞாபகம் சொன்னேன். அடுத்தது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். டாக்கோமெட்ரிக்கில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் D = KS + C. K அப்படிங்கிறது மல்டிபிள் கான்ஸ்டன்ட், சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், S அப்படிங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட் டாப் பாட்டம் ரீடிங் சொல்லுவாங்க. டாப் - பாட்டம் ரீடிங் அப்படின்ட்டு. மல்டிபிள் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் கான்ஸ்டன்ட்னா K டினோட் பண்ணுவாங்க F/I. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்னா C டினோட் பண்ணுவாங்க. எப்பயுமே நார்மலாக எடுக்கிறது இது வந்து 100 எடுப்போம், இது வந்து கொடுக்கலனா C வந்து 0 எடுப்போம். ஓகேவா? இது C = F + D. கடைசியாக வந்து பேக் பியரிங் = 4 பியரிங் ± 180 டிகிரி. இந்த ± அப்படிங்கிறது லோக்கல் அட்ராக்ஷன் இருந்தால் அது மைனஸ் பண்ணுறக்காக. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது எவ்வளோ இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நானும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேப்பா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே.